மந்த்லி ஒரு 2, 3 பார்சல் இந்த மாதிரி ஆயிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னன்னா இந்த பார்சல் ரிட்டர்ன் ஆகுதுல்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கஸ்டமரே ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. கொரியர்லேருந்து ரிட்டர்ன் ஆயிரும் நமக்கு. அது ஏன்னு சொல்றேன். இந்த பார்சல் இருக்கு தெரியுமா? அது பார்க்கவே ரொம்ப அடி வாங்கியிருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த பார்சல் வந்துட்டு ஒரு ப்ளூ தீம் ஆர்டர் போட்டேன் தெரியுமா? அந்த பார்சல் கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் என் கைக்கு கிடைக்குது. இதுவாது கிடைக்குது. ஒரு சில பார்சல்லாம் என் கைக்கே கிடைக்காது. ஆனால் நான் கஸ்டமருக்கு ரீஃபண்டோ இல்லை வந்துட்டு திரும்ப ப்ராடக்ட் செஞ்சோ நான் அனுப்பிடுவேன். இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு இன்ன வரைக்கும் என் கைக்கு கிடைக்காம. இந்த கஸ்டமருக்கும் நான் ரீஃபண்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து ப்ராடக்ட் கையில் கிடைச்சதும் நான் வந்து திரும்ப மணி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ திரும்ப நான் கேட்கணும் இந்த ப்ராடக்ட் அனுப்பவா, கரெக்டான அட்ரஸ் எல்லாம். இப்போது இந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது. ஒன்று வந்து கஸ்டமர் ஃபோன் எடுக்கலை, கொரியர்லேருந்து கால் பண்ணும் போதுனா ரிட்டர்ன் ஆயிரும். இன்னும் ஒரு சிலது கரெக்டான அட்ரஸ் இல்லைனா ரிட்டர்ன் ஆயிரும். இது எனக்கு அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, டோர் நம்பர் இல்லைன்னு. இன்னும் ஒரு சிலது ரீசனே இல்லாமல் ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். உங்களுக்கு ரீஃபண்டோ இல்லை ப்ராடக்ட்டோ கண்டிப்பாக வந்துடும்.